ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் படிக்கப் போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கூறின 4வது வார்த்தை. இதை குறித்து நாம் மத்தேயுவிலும் பார்க்கிறோம், மார்க்குவிலும் பார்க்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரத்துல 46வது வசனம், 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து அவர் வேண்டுகிறார், ஜெபிக்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. இந்த வார்த்தைகள் அப்படியே நீங்க எபிரேயத்திலே இங்க இருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல நீங்க மார்க்ல பாக்குறப்ப ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி பாக்குறீங்க. இங்க ஏலின்னு இருக்குது, அங்க ஏலோயின்னு இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது முக்கியமாக ஏலோயி என்பது ஒரு அரமேய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ரொம்ப அதிகமாக பேச்சு மொழியாக இருந்தது அரமேயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்கிறார், ஏலோயி ஏலோயி. மத்தேயு இதை யூத மக்களுக்கு எழுதுகிறதுனால அங்க அவர் எபிரேயத்திலே அப்படியே மென்ஷன் பண்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. என்ன நடக்கின்றது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை சுற்றி அநேகர் அவரை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அநேக அடிகள், அநேக பலவீனங்கள், காயங்கள், வலி வேதனைகள், மூச்சு விடுவது கூட அந்த இடத்திலே நிற்கும் பொழுது அநேக கஷ்டங்களாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த முழு உலகத்தின் பாவம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் கொட்டப்பட்டது. இப்படிப்பட்ட நேரத்திலே அதுக்கு முன்பதாக இருக்கிற வசனத்தை பாருங்களேன். மத்தேயு 27:45, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் நம்முடைய சாயங்காலம் 6 மணின்றது கிடையாது. இது அவர்களுடைய யூதர்களுடைய அந்த மணி கணக்கின்படி இது மத்தியானம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். மத்தியானம் 12 மணிலிருந்து மதியானம் 3 மணி, மதியானம் 12 மணிக்கு திடீர்னு 3 மணிக்கு இப்படி இருட்டாயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்படிப்பட்ட நேரத்திலே அந்தகாரங்கள் ஆகிறது. இது ஒரு பயங்கரமான பயம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். இப்படி அந்தகாரம் ஆச்சா அல்லது நற்செய்தியாளர்கள் இப்படி எழுதுறாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே இந்த அந்தகாரங்கள் ஆனது. இதை இன்னுமே நமக்கு ஆதாரபூர்வமாய் சொல்வதற்கு அநேக நேரங்களில் நீங்க அந்த காலங்களில் இருக்கிற 1ஆம் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர்களுடைய புத்தகங்களை பார்க்கும் பொழுது அவர்களும் இப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு பயங்கரமான ஒரு அந்தகாரம் மத்தியான நேரத்திலே வந்தது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த அந்தகாரங்கள் எப்படி பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் அநேக நேரங்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது இப்படிப்பட்ட அந்தகாரத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆமோஸ் தீர்க்கதரிசி தன்னுடைய மக்களிடமாய் அவர் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். ஆமோஸ் 8வது அதிகாரத்துல 9வது வசனம், அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை நான் அந்தகாரப்படுத்தி. தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய அந்த முழு நியாய தீர்ப்பும் அங்கே நடைபெறும் பொழுது அப்பொழுது மத்தியானமும் பயங்கரமாக அந்தகாரப்படும் என்று சொல்லி ஆமோஸ் சொல்கிறார். இப்பொழுது நடந்தது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் தன்மேல் அவர் ஏற்றுக்கொள்கிறார். தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார். முழு மனுக்குலம் பாவமும் அவர் மேல் வைக்கப்பட்டது. நீங்க ஏசாயா 53வது அதிகாரத்தில் நீங்கள் இதை குறித்து வாசிக்கிறீங்க பாருங்களேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அத்தனை பாவங்களும், இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார் என்ற வார்த்தை, இந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல், முழு உலகத்தின் பாவம் இருக்கிறதே. நீங்க யோசித்து பாருங்க, எந்த பாவம் ரொம்ப கொடுமையான பாவம், இப்படிப்பட்ட பாவம்லாம் பண்றவனை என்ன பண்ணு தெரியுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க பாருங்களேன். அப்படிப்பட்ட பாவம் முதற்கொண்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்து மேல் வைக்கப்பட்டது. முழு மனுக்குலத்தின் பாவம் முழுவதும் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கப்பட்டது. அப்படியே பழைய ஏற்பாட்டினுடைய சில அடையாளங்கள் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே பாவ நிவர்த்தி நாள் என்று ஆசாரியர், பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார் சொன்னால், இவர் 2 ஆட்டுக்குட்டிகள் எடுப்பார். ஒரு ஆட்டை அவர் பலி செலுத்தி அந்த பலியினுடைய ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இப்படியாக ஜனங்களை சுத்திகரிப்பார்கள். அதே போல இன்னொரு ஆட்டுக்கடாவை எடுத்து என்ன செய்வார்கள் சொன்னால், இது போக்காடு என்று சொல்வார்கள்.
ஸ்கேப் கோட். இதை குறித்து பார்க்கும் பொழுது இன்னொரு ஆட்டை எடுத்து இப்பொழுது ஆசாரியன் அதன் தலையின் மேல் கைகளை வைத்து, நீங்க இதை குறித்து லேவியராம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க பாருங்களேன். 21வது வசனம். அதன் தலையின் மேல், அதாவது இந்த உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினால் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடை பலி கொடுத்துருவாங்க, இன்னொரு ஆடை கூட்டு வந்து அந்த ஆசாரியன் அதன் மேல் தலைமேல் கை வைத்து இஸ்ரவேல் எல்லாருடைய பாவங்களையும் இதன் மேல் சுமத்தி. பாவம் என்பது வெறுமன ஒரு சிந்தையில் இருக்கிற அந்த மாதிரி கான்செப்ட் மட்டும் என்று நினைக்காமல் பழைய ஏற்பாட்டில் ரொம்பவே ஒரு சுமை போல, அதாவது என் தலையில இருக்கிற சுமையை எடுத்து இன்னொரு இது மேல வைக்கிறது மாதிரி, இப்பொழுது இஸ்ரவேல் எல்லாருடைய பாவத்தினுடைய சுமையை எடுத்து ஒரு அடையாளமாக இப்பொழுது எங்க வச்சிருவாங்க அப்படின்னா இந்த ஆட்டின் மேல வைத்து விடுவார்கள். இந்த ஆட்டின் மேல் வைத்து விட்டு இந்த ஆட்டை என்ன செய்வாங்க அப்படின்னா அதற்கான ஆள்வசமாக வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்தில் போக விட கடவன். இப்ப இந்த வெள்ளாட்டுக்கடா இவங்களோட தான் வளர்ந்தது, ரைட்? இப்பொழுது இந்த வெள்ளாட்டுக்கடாவை எடுத்து அதன் மேல் வைத்து எல்லா இஸ்ரவேலுடைய பாவங்களை வைத்து இப்பொழுது இந்த வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா தனியா விட்டுருவாங்க வனாந்திரத்துல விடப்பட்ட எந்த வெள்ளாட்டுக்கடாவும் அது தானே தன்னுடைய ஆகாரத்தை பார்த்து கொண்டு உயிர் வாழ முடியாது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அப்படியே இறந்துவிடும். ஆனால் இப்பொழுது இந்த வெள்ளாட்டுக்கடாவை இவர்களுடைய பாளையத்தை விட்டு புறம்பே ஆக்கி இந்த வெள்ளாட்டுக்கடாவை தனியே கொண்டு போய் வெளியே விடுறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த ஆட்டுக்கடா சுமந்து கொண்டது. இப்பொழுது அவர்கள் தலையின் மேல் பாரம் கிடையாது, இப்பொழுது ஆட்டுக்கடாவின் மேல் பாரம் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஆட்டுக்கடா இப்பொழுது வனாந்திரத்துக்கு அனுப்பிடப்படுகிறது. என்னவென்று சொன்னால் இந்த பாவத்தை இவர்களை விட்டு தூரப்படுத்துகிறதுக்கு அர்த்தம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த முழு உலகத்தினுடைய பாவமும் அவர்கள் மேல் வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் இங்கே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியின் மேல் முழு பாவத்தையும் இந்த முழு வெயிட்டி அவர் மேல் வைக்கிறப்ப அதுதான் அவர் நமக்காக நொறுக்கப்படுகிறார். முழு வெயிட் அவர் மேல் வருகிறது. இங்கே இங்கே இந்த நேரத்திலே அவர் அப்படியே பிதாவினுடைய அந்த பிரசனத்தை விட்டு தான் கைவிடப்பட்டதை போல உணர்ந்து இப்பொழுது முழு பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அங்க எப்படி அந்த ஆடு வனாந்திரத்துக்கு போய் தனியே விடப்பட்டதை போல இங்க இயேசு கிறிஸ்து அப்படியே தனியே விடப்பட்டதை போல இங்கே பிதாவை பார்த்து பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து நிறைய வார்த்தைகளை மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லவில்லை, ஆனால் இதை ஒன்னோட்டு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் ஒரு தாங்கன்னா ஒரு பயங்கரமான துயரம். ஆனால் இந்த துயரத்திலும் அந்த வார்த்தை பாருங்களேன், ஏலி என் தேவனே. வெறுமன ஏலோஹிம் அப்படின்னு மட்டும் சொல்லல, தேவன் அப்படின்னு மட்டும் சொல்லல, ஏலி என் தேவனே என் தேவனே. அந்த உபத்திரவமான கைவிடப்பட்ட நிலைமையிலும் கூட ஆண்டவராகிய தேவனோடு இருக்கிற தன்னுடைய உறவை மீண்டும் மீண்டுமாய் அவர் அந்த சிலுவையில் நினைத்து கொண்டிருந்தார். முழு உலகமும் மனுக்குலமும் இப்படி தனியாக பிரிக்கப்பட்டு அந்த பிதாவினுடைய பிரசனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க வேண்டியவர்கள் நாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இனி எந்த மனுக்குலமும் நான் அப்படி தள்ளி வைக்கப்பட்டேன், எனக்கும் பிதாவுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அவரே இந்த தற்காலிகமான இந்த பிரிவை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அங்கே பிதாவிடமாய் சொல்கிறார், பிதாவே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி. இந்த வார்த்தை அப்படியே சங்கீதம் 22வது சங்கீதத்தினுடைய அப்படியே அழகாக இருக்கும். சங்கீதம் 22வது சங்கீதம் அந்த மேசியாவினுடைய சங்கீதம். அங்க இந்த வார்த்தை சங்கீதம் 22வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே இப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஏலி ஏலி லாமா அசப்தானின்னு இருக்காங்க. அங்க அசப்தானின்னு இருக்கும், இங்க சபக்தானின்னு இருக்கும். அது ஒண்ணு கிடையாது, வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். அசப்தானின்றது ரொம்பவே ஒரு எபிரேய வார்த்தை. சபக்தானின்றது லேட்டர் டைமிங்ல எபிரேயம் ரொம்பவே அப்படியே அரமேயிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்தது. இப்படி சபக்தானின்றது இங்க அரமேயத்தினுடைய வார்த்தை. ஆனால் ரெண்டுமே என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஒன்றை கைவிடுதல், ஒன்றை விட்டு விடுதல், சம்திங் லைக் லீகலி ரிமூவிங் சம்திங், லைக் ஒரு சில காரியங்களை அப்படியே தள்ளி வைத்தல் என்று சொல்வது போல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே எல்லா பாவத்தையும் சுமந்தவராக சங்கீதம் 22 முதல் வசனத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு சில அறிஞர்கள் இதை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த முதல் வசனத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த முழு சங்கீதத்தையும் அவர் நினைக்கிறார் என்று சொல்லி அர்த்தம்.
இங்க இயேசு கிறிஸ்து இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 20 முதல் வார்த்தையை அவர் பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த முழு சங்கீதம் பாத்தீங்க அப்படின்னா அது இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நன்றாக பொருந்துகின்றது. நீங்க பாருங்களேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதே போல நீங்க பாக்குறீங்களே 7வது வசனம், என்னை பரியாசம் பண்ணிகளெல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே. இயேசு கிறிஸ்துவுக்கு இதற்கு நடந்துச்சுல. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 15வது வசனம், என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. இயேசு கிறிஸ்துக்கும் இதே போல தாகமா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 18வது வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள். நீங்க ஆனா இந்த சங்கீதம் அப்படியே முடியல. கடைசியாக தேவனை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறார். தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே போல்தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த உபத்திரவமான நேரத்திலே எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது அந்த பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த பிரிவை, அந்த தற்காலிக அந்த மொமெண்ட்ரி அந்த பிரிவை கூட அவர் தாங்க முடியாமல், இங்க எப்படி இந்த ஆடு கொண்டு போய் வனாந்திரத்தில் விடப்பட்டதோ அதே போல தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த வார்த்தையை பேசுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானே. இன்றைக்கு இந்த வார்த்தையில் நாம் என்ன படிக்கின்றோம்? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பிதாவாகிய தேவனுடன், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு நல் உறவில் எப்பொழுதும் இருப்பதற்காக அந்த பிரிக்கப்பட்ட நிலைமையை அவர்தாமே ஏற்றுக்கொண்டார். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிற உறவை எப்பொழுதும் அனுபவிப்பதற்காகவே. அதே போல இந்த வார்த்தை என்ன காண்பிக்கின்றது? இப்படிப்பட்ட உபத்திரவமான நேரத்திலும் பயங்கர இருளான நேரத்திலும் கடவுள் என்னை கைவிட்டாரே அப்படின்ற போல சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து மீண்டும் பிதாவை பார்த்து, என் தேவனே என் தேவனே. இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை கஷ்டத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கலாம், உபத்திரத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கலாம். ஏன் இப்படி என்னை கைவிட்டார் அப்படின்றது போல உணரலாம். அப்படிப்பட்ட உணர்வுகளை ஒரு நாளும் நீங்கள் மறைக்காதீர்கள். உங்கள் தேவனிடமாய் நீங்கள் விடுதலையாக நீங்கள் கூறலாம். வேதத்திலே சங்கீதங்களிலே அதிகமான சங்கீதங்கள் புலம்பலின் சங்கீதங்களாக இருக்கிறது. புலம்பலின் சங்கீதங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சங்கீதக்காரர் தன்னுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய போராட்டத்தையும் மறைக்காமல் தேவனிடமாய் அப்படியே கொட்டுகிறார். புலம்பலின் ஜபங்கள் ஒரு நாளும் அவிசுவாச ஜபங்கள் அல்ல. இந்த ஜபங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விசுவாசத்தினுடைய உச்சக்கட்ட ஜபத்தை போல, அதாவது பாடுகள் போராட்டங்கள் நிலைமையிலே கடவுளே இல்லாததை போல இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த நேரத்திலும் நான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து என் தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிறேன். பாருங்களேன், சங்கீதக்காரர் அடிக்கடி தேவனை நோக்கி போட்டு அப்படிதான் கூப்பிட்டு கொண்டே இருப்பார். இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு ஹானஸ்ட் ரிலேஷன்ஷிப், நீங்க என்ன டவுட்ஸ், என்ன விதமான சந்தேகங்கள், போராட்டங்கள் எதில் இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உங்களுடைய புலம்பல்களை கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வாருங்கள். அதுதான் உங்களுக்கு அதிக பலனாய் மாறும். புலம்பல்களை ஆண்டவரை விட்டு மற்றவிடமாய் நீங்கள் புலம்பும் பொழுது அநேக நேரங்களிலே அந்த புலம்பல்கள் இன்னும் அதிகமாக தான் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மாறாக உங்களுடைய ஹானஸ்ட் ஃபீலிங் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய புலம்பல்களை ஆனந்த கழிப்பாய் மாறுவதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார். அதே போல அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் பாவங்களை, என் பாவங்களை தம்மேல் சுமந்து கொண்டார். என் தலையில இருந்த பாரத்தை தூக்கி அவர் மேல பிதாவாகிய தேவன் தூக்கி வச்சிட்டாரு. இன்றைக்கு நான் விடுதலையா இருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்தவர்களாக இன்னும் அதிகமான ஒரு அன்போடு ஆண்டவரை தேடுவோம். கர்த்தர் தாமே நம்மை அதிகமாக